ஜெம் சினிமா நேயர்களுக்கு வணக்கங்க. என் பேர் ஞானரதம். நான் ஜோசியராக இருக்கேன். போன ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து நான் பேசின ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு கட்டம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு மேட்டர்ஸ் போட்டேன். ஆனால் வந்து அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரியே இப்போ ஒரு பிரச்சனை வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த யோகி சாரோடைய காலில் விழுந்ததுனால யாரெல்லாம் நீங்கள் போகணுன்றது அவசியமே இல்லாமல் கண்டபடிக்கு அவங்கவுங்க போட்டுட்ருக்காங்க. அதாவது அவரை வந்து இழுக்கு செய்கிற மாதிரி அது பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரியே அவரை வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி அவர் ஒரு தப்பு பண்ணால் ஏதோ ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்துட்டார், ஒரு பணத்தை வந்து அடிச்சிட்டார், கொள்ளை அடிச்சிட்டாரு, இல்லை வந்து யாருக்காக வந்து மோசமாக கெட்ட வார்த்தையை திட்டாரு, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்து அவரை நீங்கள் ஃபிட்டு இது மாதிரிலாம் போடுறது நியாயம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் யோகி சாருடைய அவருடைய வயசை விட கொஞ்சம் 52 வயசுக்காரருடைய காலில் விழுந்தது தப்புன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் என்னென்னா, அதாவது நம்ம வந்து பொதுவாகவே மாதா பித்தா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும். அம்மா அப்பாவை நம்ம வணங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தபடியே யாரை வணங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குருவை வணங்கலாம், அடுத்தது தெய்வத்தை வணங்கலாம். இது அவரே வந்து சொல்லியிருக்காரு, அம்மா அப்பா வணங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்போது நமக்குடைய குரு அப்படின்றது யார்? நமக்கு ஒரு ஆசானாக இருந்து நமக்கு செயல்படுறவர். ஈவன் டீச்சர்ஸ் காலெல்லாம் நம்ம விழறோம் இல்லையா, அது வயசு சம்மந்தப்பட்டதே இல்லைங்க. அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அவங்களுடைய நிலையை பொறுத்ததை வச்சு தான் நம்ம வந்து அவங்க காலில் விழலாமா வேணாமான்ற விஷயம்லாம் இருக்குது. சரி, இந்த ஒரு டாபிக் இப்போ நம்ம யோகி சார் காலில் ரஜினி சார் விழுந்தது என்ன காரணம், எதனால் விழுந்தாருன்ற விஷயத்தையும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க. யோகி சார்ன்றவர் வந்து இப்போ குடும்பத்தை நடத்தி ஒரு கணவன் மனைவி குழந்தை குட்டியோடு வளர்ந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சு அவர் ஒன்றும் வாழவே இல்லைங்க. அவருடைய சின்ன பிரயாணத்துலேருந்தே அவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு ஒரு துறவு நிலை, அதாவது அவர் கோட் ஷூட் போட்டுலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவருடைய ஆடையே வந்து பார்த்திங்கன்னா காவி நிறம் தான். ஸோ அந்த ஒரு சன்னியாசியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தேசபக்திகள் இருக்காங்க இல்லையா, எவ்வளோ பேர் இருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி, இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பகத்சிங் சொல்லலாம். இது மாதிரி கட்டபொம்மன், இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாமே நம்ம அந்த விடுதலை தினம், அந்த சுதந்திர தினம் தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆராதனை, அவ்வளோ ஒரு தேசபக்தி மிக்கவர்களுக்கு அவ்வளோ நம்ம வந்து சல்யூட் அடிக்கிறோம். அதே சல்யூட்டை தாங்க இவரும் அடிச்சிருக்காரு. வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன காரணம்னா, தன்னுடைய சுயநலம் இல்லாமல் ஒருத்தர் வாழ்கிறாங்களே, அதுதான் ஒரு பெரிய விஷயம். துறவு என்றால் என்ன? துறவின்றதுக்கு அர்த்தமே துறவு நிலை தான். அதாவது குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து அவர் சமுதாய பணிகளுக்காக ஒரு தேசபக்தர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு தேசத்திற்காக போராடி கொண்டிருக்கூடிய ஒரு நபர். அவர் காலில் விழுது தப்பே இல்லை. அப்போ ரஜினி சாரே விழுறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய நபராக இருப்பாருன்ற ஒரு விஷயம். அடுத்தது அந்த யோகின்றவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய தியாக மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் ஒரு இல்லற வாழ்க்கையை துறக்க முடியுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த சின்ன வயசில் இருக்கிறது, இளமையை தொலைத்து விட்டு மக்கள் பணிக்காக ஒரு நபர் இருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். அந்த நபரை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் காலில் விழுந்தது வந்து நிச்சயமாக தப்பே இல்லை தான். அவர் எந்த ஒரு கெடு பாவமும் செய்யவே இல்லைன்றதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து அவருக்கு பார்த்தீங்க, இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளவும் பேச 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 ஒரு பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குங்க. எப்பொழுதுமே வந்து கீழ்ப்படிதலே நல்ல விஷயம் சொல்லுவாங்க. எவன் ஒருவன் தாழ்த்தப்படுகிறானோ அவன் வந்து உயர்த்தப்படுவான்னு சொல்லி ஒரு பைபிளில் போட்டிருக்கு ஒரு நல்ல வசனம். இதே மாதிரி தான் வந்து தமிழிசை மேடமா வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, எவ்வளவோ பண்ணாங்க. ஆனால் ரஜினி சாருக்கு இந்த அசிங்கத்தினால நிச்சயமாக அவருக்கு ஒரு எம்பியோ ஒரு கவர்னர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு வந்து ஏன் இது இப்போ என்னடா அது ரஜினி சாருக்கு இவ்வளோ வக்காலத்து வாங்குறீங்கன்னு நீங்கள் கூட கேட்கலாம். நான் அவருக்காக இல்லை, ஒரு மனிதநேயமாக நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா என்ன கட்டம் இருக்கோ அதான் நான் சொல்ல முடியும் இல்லைங்களா. அதன்படி பார்க்கும்பொழுது அவருக்கு
எப்பவுமே ஒரு ஏழ்நிலையில் தான் ஒரு நல்லது நடக்கும், கெட்டதும் நடக்கும்ன்ற சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயமே வந்து அவருக்கு பாசிட்டிவாக சில விஷயங்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தியாகியோட காலில் விழுந்ததுனால அவரை வந்து நீங்கள் தப்பாகவே நினைக்காதீங்க. ஏன்னா அவர் சாதாரண போகிறவங்க வரவங்க காலெல்லாம் விழலை. அவர் ஒரு உன்னதமானவர், அது மட்டும் இல்லாமல் தியாக மனப்பான்மை கொண்டவர்னால, ஒரு தேசபக்தி நபராக இருந்ததுனால தான் அவர் விழுந்தான்றது இந்த பதிவின் வாயிலாக உங்கள்கிட்ட தெரிவிக்கப்படுகிறேங்க. நன்றி, வணக்கம்.